ஐயா உண்டு. எல்லாம் வல்ல அனைத்தும் கடந்த அனைத்துமான ஐயாவுடைய திருவருளாலே ஐயா வைகுண்டருடைய திருப்புகளை பாடுவதும் அவருடைய வருகையை உலக மக்களுக்கு சொல்லி மக்களை தர்மயுகத்திற்கு தக்கவாறு பக்குவப்படுத்துவதும் ஒவ்வொரு ஐயாவுடைய மக்களுடைய ஐயாவுடைய பிள்ளைகளுடைய கடமைகளாக இருக்கிறது. இந்த வகையிலே நாம் தொடர்ந்து ஐயாவுடைய கருத்துக்களை ஐயா வைகுண்டர் யூடியூப் சேனல் மூலமாக சொல்லி வருகிறோம். அந்த வகையிலே இப்பொழுது கொஞ்சம் காலம் கடந்து கருத்தை சொல்ல வேண்டும் என்ற அந்த எண்ணம் என்னை உந்தி எழுப்பியதால் மீண்டும் உங்களுக்கு அகில திரட்டு அம்மானினுடைய கருத்துக்களையும் ஐயா வைகுண்டருடைய வருகையின் நோக்கத்தையும் சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறேன். அன்பர்களே, ஐயா சொன்னாங்க, நமது வாழ்வும் மக்களுடைய வாழ்வும் ஒன்று போலே. நமது வாழ்வும் மக்களுடைய வாழ்வும் ஒன்று போலேன்னா ஐயாவுடைய 10 அவதாரங்கள் வந்த பாதைகளை படித்தால்தான், கேட்டால்தான், அதன்படி நாம் வாழ்ந்தால்தான் ஐயாவுடைய வாழ்வும் நம்முடைய வாழ்வும் ஒன்றாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஐயாவுடைய வாழ்வை நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால் ஐயா எப்பொழுதுமே எந்த நிலையிலும் பொறுமை இழந்தது கிடையாது. பொறுமை ஒருபோதும் அவர் இழந்தது கிடையாது. 2வது, தர்மத்திலிருந்து அவர் ஒரு இம்மி கூட விலகியது கிடையாது. எல்லாத்திலுமே தவறுகளும் இருளும் சரிவும் எல்லாம் இருக்கிறது. ஆனால் இறைவனிடத்தில் எந்த தவறும் இல்லை, எந்த இருளும் இல்லை, எந்த சரிவும் இல்லை. அப்பொழுது பொறுமை அவருடைய வாழ்வாக இருக்கிறது, தர்மம் அவருடைய வாழ்வாக இருக்கிறது. அதுக்கு அடுத்த மாதிரி நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அன்பு. அவர் எப்பொழுதும் அன்பானவர். அவர் எல்லா காலத்திலும் எல்லாரிடத்திலும் அவருடைய அன்பை சொல்ல வேண்டும் என்றால் எப்படிப்பட்ட சத்ருவாக இருந்தாலும் எப்படிப்பட்ட எதிரியாக இருந்தாலும் அவர்களிடத்தில் அவர் வெறுப்பை ஒருபோதும் கொண்டதில்லை. ஏனென்றால் வெறுப்பு இருக்கிற இடத்திலே அன்பு இருக்க முடியாது, அன்பு இருக்கிற இடத்திலே ஒருபோதும் வெறுப்பு இருக்க முடியாது. இருளும் ஒளியும் எப்படி வெவ்வேறாக இருக்கிறதோ அதுபோல அன்பும் வெறுப்பும் வெவ்வேறாகத்தான் இருக்க முடியும். இறைவன் முழுக்க முழுக்க அன்பின் மயமானவர். அப்பொழுது அவருடைய நிலை, அவர் 3வதாக நம் மீது மிக அன்பை வைத்திருக்கிறார். நம்மளை அவர் அதிகமாக நேசிக்கிறார். அவர் நம்மளை பார்த்து என் பிள்ளைகள் என் வழியிலே நடக்க வேண்டும், என்னை நோக்கி வர வேண்டும் என்றுதான் அவர் கலியுகத்தில் தவம் இருந்தார். இந்த கலியுகத்திலே அவர் நிறைய பாடுகளை நமக்காக பட்டிருக்கிறார். அதெல்லாம் எதற்கென்று சொன்னால் அவருடைய அன்பு தான் அதற்கு காரணம். நம் மீது அவர் வைத்திருக்கிற அன்புக்கு அளவே கிடையாது. அப்படி என்றால் அவருடைய வாழ்க்கை அன்பு மயமானது. அதுபோல நமது வாழ்வும் அந்த அன்பாக மாறுவதற்கு நாம் நம்மளை பக்குவப்படுத்தி கொள்ள வேண்டும். அன்பு என்கிறது அது இயல்பாக நமக்குள்ளே வரக்கூடிய விஷயம். அதனால தான் ஐயா சொன்னார், நமது வாழ்வும் மக்களுடைய வாழ்வும் ஒன்று என்றால் இறைவன் அன்பின் மயமானவர். அப்படி என்றால் நாம் ஒருவருக்கு என்ன உதவி செய்தாலும், இல்லை யாருக்கு எதை கொடுத்தாலும், என்ன ஊழியங்கள் செய்தாலும் நமக்கு அதிலே திருப்தி ஏற்படுவதில்லை. எவ்வளவு கொடுத்தாலும் இன்னும் கொடுக்க வேண்டும், எவ்வளவு ஊழியங்கள் செய்தாலும் இன்னும் செய்ய வேண்டும், எவ்வளவு சேவைகள் செய்தாலும் இன்னும் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் எப்பொழுது நம்மிடத்தில் ஓங்குகின்றதோ அதுவே அன்பாகும். அன்பு கொடுத்து நிறைவதில்லை. எவ்வளவு கொடுத்தாலும் நிறைவடையாமல் மீண்டும் மீண்டும் கொடுக்க வேண்டும், மீண்டும் மீண்டும் கொடுக்க வேண்டும் என்ற உணர்வை யாருக்கு கொடுக்கிறதோ அதுதான் அன்பு. அந்த அன்பை அவர் கொண்டிருக்கிறார். அதுபோல இரக்கம், அவர் இரக்கமானவர். எல்லா உயிரிடத்திலும் அவர் இரக்கத்தோடு இருக்கிறார். எல்லா உயிரிடத்திலும் இரக்கமாக இருக்கிறார். அப்படி என்றால் நினைத்து பாருங்கள், அந்த உயிரிடத்திலே அவர் எவ்வளவு கனிவு, எவ்வளவு பரிவு அப்படி இருக்கிறார். அடுத்ததாக கருணை. அந்த உயிர்கள் மீது தன்னுடைய கருணை பார்வையினாலேயே அவர்களை அப்படியே உருக்கி எடுத்து விடுகிறார்.
அடுத்ததாக தாழ்மை. தாழ்மைங்கிறது மிக 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 தாழ்மை. அதுதான் வருமா என்கிறது கேள்வி. நம்மள்கிட்ட தாழ்மைங்கிறதே இல்லாத பட்சத்திலே தான் இருக்கிறது. இதை நான் இப்பொழுது உணர்ந்து கொள்கிறேன். நம்ம நினைக்கிறோம் நாம் எல்லாம் இறைவனுடைய வழியில் நடக்கிறோம், ஐயாவுடைய வாழ்வும் நமது வாழ்வும் ஒன்று நினைக்கிறோம். இல்லவே இல்லை. காரணம், இந்த தாழ்மை என்கிறது சர்வதற்கும் தாழ வேண்டும். எல்லாரையும் நம்மை விட உயர்வாக பார்க்கின்ற நிலைதான் தாழ்மை. நம்மளை தாழ்த்தி கொண்டு மற்றவங்களை உயர்த்தி பார்க்கிறது. ஏனென்றால் உலகத்திலே எல்லாமாக இருப்பது அவர்தான், அனைத்துமாக இருப்பது அவர்தான். ஏனென்றால் உயிர்நிலை. அவர் சொல்லுகிற அத்தனை உயிர்களிலும் அவர்தான் இருக்கிறார். வெளிப்படையாக அதனுடைய செயல்கள் வேறையாக இருக்கலாம், வடிவங்கள் வேறையாக இருக்கலாம், உருவங்கள் வேறையாக இருக்கலாம். அதனால் அதனுடைய அடிப்படை உயிர் தத்துவம்ங்கிறது இறைவனே, ஐயாவே எல்லாருக்கும் உயிராக இருக்கிறார். அப்ப எல்லாருக்கும் அவர் உயிராக இருக்கும் பொழுது அந்த உயிர்த்தன்மையை நாம் எப்பொழுது உணர்கிறோமோ அப்பொழுதே அந்த தாழ்மை நமக்குள் கொஞ்சம் கொஞ்சமாக பிரவேசிக்கிறது. தாழ்மை பிரவேசிக்கத்தான் நாம் இறைவனுடைய அந்த நிலையை உணர முடியும். அது அன்பாக இருக்கட்டும், பொறுமையாக இருக்கட்டும், கருணையாக இருக்கட்டும், தர்மமாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் நம்மள்கிட்ட தாழ்மை எந்த அளவுக்கு குடிகொண்டிருக்கிறதோ, தாழ்மை குடிகொள்ளதான் இறைவனை நாம் அனுபவிக்க முடியும். இறைவன் நமக்குள்ளே பிரவேசமாகிறார், அவர் நமக்குள்ளே விஸ்வரூபமாகிறார். நம்மளை முழுமையாக 100% நம்மளை இழக்கிற பொழுதுதான் இறைவன் நம்மளை முழுமையாக அப்படியே அவர் தன்மையிலே மாற்றுகிறார். அவருடைய வாழ்க்கையும் நமது வாழ்க்கையும் ஒன்றாக வேண்டும் என்றால் அவருடைய நற்குணங்கள், அவருடைய நல்ல செயல்கள், அவருடைய அன்பின் மகிமைகள் எல்லாம் நமக்குள்ளே பிரவேசிக்க வேண்டும். அதற்கு ஒரே அடிப்படை நம்மளை தாழ்மைப்படுத்திக் கொள்வது. நம்மளை எவ்வளவு தூரம் தாழ்மைப்படுத்திக் கொள்கிறோமோ அந்த அளவுக்கு இறைவன் நமக்குள்ளே வந்து நம்மளை வழி நடத்துகிறார். அதான் சொன்னார், நமது வாழும் மக்களுடைய வாழும் ஒன்று போல இயங்கிறதுக்கு பொருளே அதுதான். அவருடைய தன்மையை நம்ம உள்ளே கிரகிக்க வேண்டும். பெரும்பாலும் நாம் கோபம், பொறாமை, எரிச்சல், இந்த மாதிரி இதெல்லாம் கலித்தன்மைகள். இதெல்லாம் நம்ம விட்டுற வேண்டும். ஒருவருக்கொரு போட்டி, பொறாமை, வஞ்சனை, காழ்ப்புணர்ச்சி, தாழ்வு மனப்பான்மை, இதெல்லாம் கலியனுடைய நிலைகள். இதுதான் அதிகமாக நம்மளிடத்தில் இருக்கிறத தவிர ஐயா சொன்ன அந்த அன்பு, பொறுமை, கருணை நமக்குள்ளே பிரவேசிக்க வேண்டும். அப்போ அந்த நல்லவைகள் பிரவேசிக்க இந்த கெட்ட எண்ணங்களெல்லாம் நம்மை விட்டு ஓடிவிடுகிறது. ஒளியை கண்டால் இருள் விலகுவதைப் போல, சூரியனை கண்டால் பனி விலகுவதைப் போல நமக்குள்ளே இருக்கிற பாவங்களும் இந்த மாதிரிப்பட்ட கெட்ட எண்ணங்களும் விலகி அவருடைய நிலை நமக்குள்ளே மலர ஆரம்பிக்கிறது என்பதை நாம் உணர வேண்டும். இந்த நான் என்று சொல்லுகிறோம். நான் அதை செய்தேன், நான் இதை செய்தேன், என்னால் அது நடந்தது, இதெல்லாம் எவ்வளவு பெரிய அறியாமையினால தான் இதை நான் செய்தேன், அதை செய்தேன் சொல்லுகிறோம். ஆனால் நம்ம உணர்ந்து பார்க்கிற பொழுது எல்லாமே அவர்தான் செய்கிறார், எல்லாமே அவர்தான் செய்கிறார். மகாபாரதத்தில் ஒரு கதை வரும் பாருங்க. பர்பாஷ், கடவுத்கஜனுடைய, பீமனுடைய மகன் கடவுத்கஜனுடைய மகன் பர்பாஷ். இங்கே மகாபாரத போரை பார்க்க வருகிறான். அப்பொழுது பகவான் போய் கேட்கிறார், என்னப்பா எங்க போற? அது பாண்டவர்கள் கை ஓங்கி நிற்கிறது, கௌரவர்கள் கை தாழ்ந்து நிற்கிறது, கௌரவர்களுக்கு நான் உதவி செய்ய போகிறேன் என்று சொன்னார். அப்பொழுது பகவான் கேட்ட, உன்னிடத்திலே அம்புகள் நிறைய இல்லையே, ஆயுதங்கள் ஒன்றும் இல்லையே, படை ஒன்றும் இல்லையே. அப்பொழுதுதான் பர்பாஸ் சொன்னார், என்னிடத்திலே 3 அம்பு தான் இருக்கிறது, ஒரு அம்பே போதும் பாண்டவர்களை நான் துவசம் செய்ய. உடனே பகவான் பார்த்தார், இவனிடத்தில் அப்படி என்ன இருக்கிறன்னு பார்க்கறதுக்கு அரச மரத்தின் இலைகளை உன் அம்பினால் துளைத்து விடு பார்க்கலாம் என்று சொல்லி ஒரு சில இலைகளை பறித்து தன் காலுக்கடியிலும் ஒரு சில இலைகளை கைகளிலும் அப்படி மறைத்து வைத்தார். அவன் ஒரே ஒரு அம்பைத்தான் எய்தான், அத்தனை இலைகளும் துளை, அவர் கையில் இருந்த இலையும் துளை, காலுக்கடியில் இருந்த இலையும் துளையாக மாறிவிட்டது. இனி இவனை வைத்திருந்தால்
தர்மம் காக்கப்படாது என்பதற்காக சக்கராயத்தை விட்டு பர்பாஷை தலையை சீவி விடுகிறார். உடனே அவன் சந்தோஷப்பட்டு, சுவாமி, இதற்காகத்தான் நான் வந்தேன். ஆனால் இந்த மகாபாரத போர் முடிகிற வரைக்கும் இந்த அரச மரத்தை நான் இருந்து பார்க்க வேண்டும் என்று எம்பெருமானிடத்தில் விண்ணப்பிக்கிறார். உடனே எம்பெருமானும் சரியப்பா பார்த்துக்கொள் என்று சொல்லி பர்பாசனுடைய அந்த சிரசு அரச மரத்திலே அப்படியே மகாபாரத போரை பார்க்கிறது. மகாபாரத போர் முடிந்தது. பாண்டவர்கள் வெற்றி பெற்றார்கள். வெற்றி விழா கொண்டாடுறாங்க. நான் அவனை கொண்டேன், நான் இவனை கொண்டேன், நான் தான் ஜெயித்தேன், அப்படி இப்படின்னு வெற்றி விழா கொண்டாடுறாங்க. அப்பொழுது பர்பாஷ் அங்கிருந்து ஏளனமாக என்று சிரிக்கிறார். என்ன, நம்ம இவ்வளவு நேரம் வெற்றி விழா கொண்டாடி கொண்டிருக்கும் பொழுது இப்படி ஒரு ஏளன சிரிப்பு என்று அந்த பாண்டவர்களுக்கு கடும் கோபம் ஏற்பட்டது. நில்லுங்கப்பா, நில்லுங்க, எதுக்காக அவர் சிரித்தார் என்று அவரிடத்திலே கேட்டு பார்ப்போம் என்று சொல்லி பர்பாஷை பார்த்து சுவாமி கேட்டார். என்னப்பா, நாங்கள் வெற்றி விழா கொண்டாடும் பொழுது நீங்கள் சிரித்து கொண்டிருக்கிறீர்கள், நீ எதுக்காக சிரித்தீர்கள் என்று சுவாமி கேட்டார். அவர் சொன்னார், இவர்கள் சொல்லுகின்றார்களே நாங்கள் தான் வெற்றி பெற்றோம், நான் அவரை கொண்டே இவரை கொண்டே, ஒருவரையும் நான் பார்க்கவில்லை, எல்லாரிடத்திலும் ஸ்ரீ கிருஷ்ணனையே நான் பார்த்தேன். அர்ஜுனனாக இருந்ததும் கண்ணன் தான், பீமனாக இருந்ததும் கண்ணன் தான், தர்மராக இருந்ததும் கண்ணன் தான். எல்லா ஆயுதங்களுக்கும் முன்னாடியும் சக்கராயுதம் போய்தான் அந்த அதர்மிகளை அக்கிரமக்காரர்களை சங்காரம் செய்து நான் பார்த்தேன் என்று சாட்சி சொன்னார். அதுதான் சாட்சி. மகாபாரத போரிலே மிகப்பெரிய சாட்சி பர்பாஷ். அப்பொழுதுதான் பாண்டவர்கள் புரிந்து கொண்டார்கள், கடவுளே என்ன அறியாமை, என்ன அறியாமை, நான் செய்தேன் பொல்லாத நான் எங்கிருந்து வருகிறது என்று தெரியவில்லையே என்று வேதனைப்பட்டார்கள். எல்லாம் பகவானே, உமது செயல், நீர்தான் எல்லாம், ஆட்டுவது நீ, ஆடுவது நீ, சொல்வது நீ, சொல்ல வைப்பது எல்லாம் நீங்கிறத நாம உணர வேண்டும். அன்பர்களே, நான் என்கிற அந்த பொல்லாத எண்ணம் யாரையும் விட்டு வைக்கவில்லை. நான் மிகப்பெரிய கல்வியாளர், நான் படித்தவன், நான் பெரிய அதிகாரி, நான் பணம் படைத்தவன், நான் அந்த ஜாதிக்காரன், நான் இந்த சமயத்துக்காரன், இதெல்லாமே நான். இதெல்லாம் எப்பொழுது நம்மை விட்டு விலகி நான் ஒன்றுமே இல்லை, என்னிடத்தில் எதுவுமே இல்லை, எந்த பெருமையும் இல்லை, இந்த அகங்காரமும் இல்லை, எந்த ஒரு சொல்றாங்க எனக்குன்னு ஒரு தனி தன்மை இருக்கிறது, எனக்குன்னு ஒரு அந்தஸ்து இருக்கிறது, இப்படி எல்லாம் சொல்றது அறியாமை அறியாமை அறியாமை. ஐயோ, எப்பொழுது நாம் உணரப்போகிறோம் என்பதே மில்லியன் கேள்விகள். இந்த பிறவியிலே நாம இந்த அறியாமையை உணர முடியுமா? ஆண்டவரே, நினைத்தாலே நடுங்குகிறது. ஐயா சொல்வார் பாருங்க, ஆரோக்கியம் அளித்த எனக்கு நீர் போல் காணுது, கலியை நினைக்கும் பொழுது எனக்கே நடுங்குகிறதுன்னு சொன்னார் பாருங்க. அந்த நடுக்கம் இப்பொழுது நமக்கும் உருவாகிறது. இந்த பிறவியிலே நாம் தாழ்மையை கண்டுகொள்வோமா? இந்த நான் என்கிற அகங்காரம் நம்மளை விட்டு விலகி போகுமா? இறைவனுடைய தன்மையாகி அந்த பணிவு, அந்த பக்குவம் நமக்கு கிடைக்குமா? ஆண்டவரே ஆண்டவரே என்று மனம் ஏங்குகிறது. அன்பர்களே, உலகத்திலே நாம் எதுவும் இல்லை, எல்லாம் எம்பெருமான் நமக்குள்ள இருந்து நம்மளை ஆட்டுகிறார், ஓட்டுகிறார், உயிருக்கு உயிராக இருக்கிறார். இப்பொழுது ஒருவர் பணிவிடை செய்கிறார், பால் வைக்கிறார். எது செய்தாலும் பணிவிடைக்காரரும் அவர்தான், பால் வைப்பதும் அவர்தான். நாம் எதை கொண்டு வந்தோம்? எதை இங்கு கொடுப்பதற்கு? பகவத்கீதையில் அழகா கேட்பார், எதை கொண்டு வந்தாய்? அதை இழப்பதற்கு? எது உன்னுடையது அது உன்னுடையது என்று சொல்வதற்கு? எது உன்னுடையதோ அது நாளை மற்றவருடையது, இன்னொரு நாள் உடையது, கடைசியில் அது இறைவனுடையது. கடைசியில் நாம் உணரக்கூடிய அந்த அறியாமை விளக்கப்படுகிற காலம் எல்லாம் உம்முடையது. நீரே நீரே தன்னியன், நீரே எல்லாம், நீரே அனைத்தும் நீரே என்கிற ஒரு சரணாகதி, சரணம் சரணம் என்று தாழ்ந்து பணிந்து நடந்த அன்பருக்கு ஐயா நாடு தர்மீக வாழ்வு. தர்மீக வாழ்வுங்கிறது முக்தி மோட்சம். அன்பர்களே, இந்த முக்தி மோட்சம் என்ற ஒன்று இல்லை என்று சொன்னால்
நமக்கு அடைக்கலம் இங்கே நினைச்சு பாருங்க. எல்லாருக்கும் மரணம் நிச்சயம். நம்ம சரீரத்தை விட்டு நம்முடைய உயிர் பிரிகிற பொழுது இந்த உயிருக்குன்னு ஒரு இடம் வேணும் இல்லையா? அதுதான் ஐயா தந்த முக்தி, மோட்சம், தருமேக வாழ்வு, அவருடைய பாதார விந்தம், அந்தர வீடு, லலாடம், இதெல்லாம் அதைத்தான் குறிக்கிறது. பரலோக வாழ்க்கைங்கிறதும் நம்முடைய ஆன்மாவுடைய சங்கம், ஆன்மா சங்கமிக்கிற இடத்துக்கு தான் பரலோகம் என்று சொல்லக்கூடியது. அது இல்லை என்றால் நினைத்து பாருங்கள், நம்முடைய ஆன்மா இந்த உலகத்திலே ஒரு அனாதை போல, நம்முடைய ஆன்மா ஒரு அனாதை போல தங்கும் இடம் இல்லாமல், உண்ணும் இடம் இல்லாமல், இருக்க இடம் இல்லாமல் அலைந்து பேயாக பிசாசாக நரக வாழ்வை அனுபவிக்க வேண்டும். அந்த பேய் பிசாசு போல பேய் அருகே வாழும் புழுக்குழியிலே நம்மளை தள்ளாமல் இருப்பதற்கு கடவுள் நம் மீது கொண்ட கருணை, நம் மீது கொண்ட அன்பு, நம்மீது கொண்ட இரக்கம், எவ்வளவு அடிகள் பட்டார், எவ்வளவு சித்திரவதைகள் பட்டார், எவ்வளவு ஏச்சிகள், பேசுவார் கோடி பேயன் வெறும் பேயன் என சொல்லி நகைப்பார் சுத்தமுள்ள நாரணரே, பல்லுயிரம் படைத்த பரமன் வாய் பேசாமல் சௌந்தரியநாதன் தானே நடந்தார். இது நம்ம மீது கொண்ட கருணை. இந்த மக்களை எப்படியாவது இந்த துன்பத்திலிருந்து, இந்த நரகத்திலிருந்து காப்பாற்றி அவர்களுக்கு எல்லையில்லாத பேரின்ப வாழ்வை, மரணம் இல்லா பெருவாழ்வை கொடுக்க வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்திற்காக கடவுள் நமக்கு எவ்வளவோ பட்டிருக்கிறாங்க. நாமளும் கடவுளை மனதிலே கொண்டு அவருக்காக நாம வாழ்ந்து அவருடைய ஊழியத்தை, அன்பையும் பொறுமையும் தாழ்மையும் கனிவையும் இரக்கத்தையும் எல்லா உயிரிடத்திலும் காட்டி அவரை போல நாமளும் ஆக வேண்டும் என்று எல்லோரிடத்திலும் அன்போடு கேட்டு அடுத்த பதிவிலே சந்திப்போம் என்று அன்போடு சொல்லி விடைபெற்றுக் கொள்கிறேன். ஐயா உண்டு. அன்பு வணக்கம். ஐயா உண்டு.